இப்போ இன்கம் எங்கால வருது அப்படின்றத வந்து ஒரு தகவலா வந்து அந்த அறிக்கையில வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. வருடந்தோறும் அவருக்கு சம்பளமாக 7,38,918 ரூபாய் கிடைக்குது. அது வந்து வருடாந்த வேதனம். இதுல சொல்லி இருக்கிறாங்க வருஷத்துக்கு மனுஷனுக்கு 7 லட்சம் தான் சம்பளமாகவே கிடைக்குது. அப்போ அதை நீங்க பிரிச்சு பாருங்க, 12ஆல எவ்வளவு சம்பளம்னு சொல்லி உங்களுக்கு வரும். அதாவது வருடாந்த வேதனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கோடிக்கணக்கு சொத்துள்ள மனுஷனுக்கு, அமைச்சருக்கு வருடத்துக்கான சம்பளம் வந்து 7,38,918 ரூபாய். சரிங்களா? அப்புறம் ஓய்வூதியம் அது வந்து 7,71,400 ரூபாய் ஓய்வூதியம், பென்ஷன் கிடைக்குதாம். 7,71,400 ரூபாய் பென்ஷன் கிடைக்குதாம். இப்போ வருடாந்த வேதனம் ஒரு பக்கம் வருது இல்லையா, இப்போ ஓய்வூதியமும் வருது. இந்த ஓய்வூதியம் வந்து மாசம் வருதா இல்லை வருடம் வருதான்றது வந்து தெளிவாக சொல்லி இல்லை. அப்போ அந்த ஓய்வூதியமாக 7,71,400 ரூபாய் வருது. காணி வாடகை வருமானமாக 4 லட்சம் ரூபாய் அவருக்கு வருதாம். அவருடைய காணியை வந்து ரெண்டலுக்கு விட்டுருக்காரு. அந்த காணி வருமானமாக அவருக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. இது வேற வேற செய்திகள்ல வேற தகவல்களாக வந்திருந்தது. ஆனா காணி வாடகை வருமானமாக அவருக்கு 4 லட்சம் ரூபாய் வருமானம் வருது சொல்லப்படுகிறது. நிலையான வைப்பு வட்டி வந்து அவருக்கு இப்போ பிக்ஸட் டிபாசிட் போட்டு வச்சிருக்கிறார் போல ஏதோ பேங்க்ல. இந்த நிலையான வைப்புல மட்டும் பிக்ஸட் டிபாசிட்ல வர வட்டி இருக்குது இல்லையா, அந்த வட்டி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு நிலையான வைப்புல இருந்து வரக்கூடிய வட்டி வந்து 27 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய தொழில் மூலம் அவருக்கு 18 லட்சம் ரூபாய் வருமானமா வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிக்ஸட் டிபாசிட்ல வந்து 27 லட்சம் அவருக்கு வட்டியா வருது. தற்போது செய்யக்கூடிய தொழில் 18 லட்சம் ரூபாய் வருமானம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.